ஜவ்வு பிதுக்கம், நரம்பழுத்தம், இது வந்து சியாட்டிக்கான்னு சொல்லப்படக்கூடியது. எல்போரல் பை டிஸ்கு பழிச்சு கால்கள் மரத்து போயிடும், முன்தொடை மரத்து போயிடும், பின்னாடி இருக்கிற இடுப்பு நரம்புகள் மரத்து போயிடும். இந்த நரம்புகள் அழுத்துறதுனால ஜவ்வு பிதுங்கிறதுனாலையும் ஏற்படக்கூடியதுதான் டிஸ்கு பழிச்சு. ஐயா கும்பகோணத்துல வந்திருக்காரு. என்ன பேர் என்ன ஐயா? கார்த்திக். கும்பகோணத்துல வந்திருக்காரு. கன்னட வேலை செய்றீங்களா? கன்னட வேலை செய்யறாரு. பல இடங்களுக்கு போய் வைத்தியம் பண்ணி திருப்பி வாங்க இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த மார்பலும் இடுப்பலும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஜவ்வு பிதுக்கத்துக்கு நம்ம வைத்தியம் பார்க்குறோம் பல தலைமுறையா. இந்த ஜவ்வு பிதுக்கம் இங்கே ஏற்படும். தூத்தன்ற இடத்துல இடுப்பும் மார்பலும் சந்திக்கிற இடத்துல ஏற்படக்கூடியது ஜவ்வு பிதுக்கம் ஏற்படக்கூடிய அதுக்கு வைத்தியம் பார்க்கணும். எல்போரல் பை டிஸ்கு பல்த்து, லம்பார் ஸ்பைன், சியாட்டிகான்னு சொல்லக்கூடியதுக்கு பிடிப்புகள் எடுத்துவிட்டு பச்சளை போட்டு வைத்தியம் பண்ணுறோம். அற்புதமாக குறைஞ்சி போயிடும். 10 நிமிஷம் வலி குறைஞ்சிடும். தொடர்ந்து வைத்தியம் பண்ணால் நல்லா போயிடும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் 9ஆம் படி எலும்பு முறி வைத்தியசாலை வைத்தியர் வெங்கட்ராமன் பேசுகிறேன். அரசு பதிவு பெற்ற மருந்தாளர். அவருடைய மூலிகை மருந்துகள் மூலம் குணப்படுத்தப்படுகிறது. காலை மட்டும். நன்றி வணக்கம். ஐயா கார்த்தி கும்பகோணத்தில் வந்திருக்கார். உடம்பு வந்திருக்கார். அடுத்த தடவை அவரே நல்லா இருக்குன்னு சொல்லுவார். நன்றி வணக்கம்.